ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் ஸ்டோரி பை ஷர்மி. இன்றைக்கி நான் கோங்கரா சிக்கன் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில். ஆனால் இதுதான் கரெக்டான ரெசிபியான்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஏன்னா நான் இந்த கோங்கரா வச்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிஷ்ஷுமே பண்ணது கிடையாது, சாப்பிட்டது கூட கிடையாது. ரொம்ப நாளாகவே என்னோடய மைண்டில் கோங்கரா மட்டன் பண்ணு, கோங்கரா சிக்கன் பண்ணனே போயிட்டு இருந்தது. சரி, இன்றைக்கி ட்ரை பண்ணிடலான் தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேன் வச்சு ஆயில் ஊற்றி சூடான உடனே இந்த பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு நிறைய கோங்கரா லீவ்ஸும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்ட உடனே இது நல்லா சுருங்கி வந்துருச்சு. நீங்களே பார்க்கலாம், நான் நிறைய கோங்கரா போட்டு அது அப்படியே பாதியாக சுருங்கி வந்துருச்சு. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடான உடனே தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போடணுங்க. நான் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஆயில் ஊற்றி இந்த தாளிக்கிற ஐட்டமை போட்டுட்டு ஒரு 10 அடி பின்னாடி போயிட்டேன். எங்கே நம்ம மேலே தெரிச்சிருமோன்ற ஒரு பயத்தில். ஆனால் அது அப்படிலாம் ஆகவே இல்லை. அதில் லைட்டாக வந்துட்டு இந்த சீரகம் கருகிருச்சா, ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தென் சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிறதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும் நல்லா. அப்புறம் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ், கரம் மசாலா, மிளகாய் பொடி, அப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் 3ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கோங்கரா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும் சிக்கன் வேகிறதுக்காக. நல்லா சிக்கன் வெந்த உடனே இந்த கிரேவி மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அப்புறம் இந்த கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ரெடிங்க. ஸோ இதை ஒயிட் ரைஸ் கூட தாங்க நான் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி